ஏதோ தப்பா இருக்கு. இந்த அரண்மனையில வேற ஏதோ ஒரு கில்மா நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இந்த பொண்டாட்டிங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் மருமக கூடவே மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த மொட்டையால எப்படி பொண்டாட்டிகளை மேட்டர் போட முடியும்? ராத்திரி பகலா இவ கூடவே இருக்கிறதால மத்தவங்கள போடுறதுக்கு அவனுக்கு டைமே கிடைக்க மாட்டது. காய் உண்டு இடுப்புல எல்லாம் மயங்கி அப்படியே அடிமையா இருக்கிறான். சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ராத்திரி பகலா மருமகளை போடுற ஒரே வேலை மட்டும்தான் இவனுக்கு. அவளை எவ்வளவு போட்டாலும் இந்த மொட்டைக்கு சலிக்கவே மாட்டது. ஒரு தடவை பண்ணும்போதும் புதுசா பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு இடம் விடாம ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்றான். சொர்க்க வாசல்ல இருந்து வர தேனை நல்லா உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு கண்ணை பின்னான்னு ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான். அந்த இடம் ரொம்ப டைட்டா சின்னதா இருக்கிறதால தம்பியால ரொம்ப நேரம் சுண்ணாம்பு பிடிச்சு வைக்க முடியல. டக்குன்னு அவுட் ஆயிடுறான். அவன் இதுவரைக்கும் அனுபவிக்காத இன்பங்களை அனுபவிக்கிறான். நல்ல எண்ணெய் தடவி யாரும் போகாத பள்ளத்தாக்குகள்ல நல்ல மோதி மோதி விளையாடி இவன் பயணம் செய்யறான். வாய் வேலை செய்யற டெக்னிக்ல மருமகளையும் அடிச்சுக்க முடியாது. அவன் தம்பி தூங்கும் போதெல்லாம் அதுல கிழிகிழின்னு விளையாடி அதை எழுப்பி அவனை அடுத்த ரவுண்டுக்கு தயார்படுத்தி அவன் கிட்ட நல்லா குத்து வாங்குறது இவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க மேட்டர் பண்றது எல்லாத்தையும் மொட்டையோட ஒரு பொண்டாட்டியும் பாத்துடுறான். மொட்டை மருமகளை போடுற விஷயத்த மத்த பொண்டாட்டிங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்றான். அவங்களோட கில்மா விஷயம் மெதுவா அரண்மனையில எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு அமானுஷ சக்தி மொட்டையோட பொண்டாட்டியோட ரூமுக்கு வருது. அவளை அப்படியே கட்டிலிருந்து அலையக்கா தூக்கி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுக்கு போகுது. நல்லா அசந்து தூங்குறதால எங்க போறோம்னு இந்த பொண்டாட்டிக்கும் தெரியல. எந்த சத்தமும் போடாம அப்படியே கதவை திறந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு கொண்டு போகுது. இந்த காட்டுல ஒரு ரொம்ப கொடூரமான அரக்கன். அவனுக்கு உடம்பெல்லாம் நிறைய தம்பி, ஒரு 10-15 தம்பியை வச்சு இந்த பொண்டாட்டிய நல்லா ஷாட் போடுறான். ஒரு இடம் விடாம நல்லா கும்முன்னு போட்டு வெளுத்து வாங்குறான். அப்படி இந்த அரக்கன் கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ணதால மொட்டையோட பொண்டாட்டி செத்தே போயிடுறான். யாரா இப்படி பண்ணது? எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்லயே பூந்து என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போயிருப்பானுங்க. இது கண்டிப்பா வெளியூரை சேர்ந்த கொள்ளைக்காரங்களா தான் இருக்கும். நம்ம ஊரை சேர்ந்த யாரும் இப்படி செஞ்சிருக்க மாட்டானுங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து செஞ்சிருக்கானுங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுங்களை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும். என் கையாலேயே அவனுங்களை கொல்லணும் அப்படின்னு இந்த மொட்டை சொல்ல, இவங்க வீட்டுக்கு இந்த போலீஸ்காரன் வரான். போலீஸ்காரன் சொல்றான், ரொம்ப கொடூரமான ஒரு மேட்டர் காட்டேரி உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். வெளியே மனுஷனை மாதிரி நடிச்சுக்கிட்டு அது உங்கள ஒருத்தரா வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல, அது யாரு அப்படின்னு இந்த மொட்டை கேட்கிறான். உங்க மருமகளோட உடம்புல தான் இந்த மேட்டர் காட்டேரி ஏறி இருக்கு அப்படின்னு இந்த போலீஸ் சொல்றான். அதை கேட்டதும் மொட்டைக்கு வந்தது பாரு கோபம். பார்த்தவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மருமகளை பத்தியே இப்படி பேசுவ? நீ அவ அழகுல மயங்கி அவளை எப்படியாவது கைது பண்ணி உன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நீங்க எல்லாருமா சேர்ந்து ஷார்ட் போட்டு என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு தான் நீங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். மரியாதையா என் வீட்டை விட்டு போடா. நான் யாருன்னு தெரியும்ல. இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஜமீன்தாருன்னு உனக்கு தெரியும்ல. இன்னொரு தடவை நீ என் வீட்டு பக்கம் வந்த மவன அப்புறம் நடக்கிறதே வேற. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மொட்டை சொல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட உயிரும் ரொம்ப ஆபத்துல இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப அப்படின்னு மிரட்டிட்டு இந்த போலீஸ் அங்கிருந்து கிளம்புறான். அன்னைக்கு ராத்திரியே இந்த போலீஸை தீர்த்து கட்டுறதுக்காக மொட்டையும் அவனோட அடியாளுங்களும் இங்க வந்திருக்கானுங்க. போலீஸ்காரனோட கூட்டாளிகளை எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவனுக்கும் நல்ல ஸ்கெட்ச் போடுறானுங்க. அருவா, கம்பு, வாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷம் அம்பை எடுத்து மொட்டை போலீஸ் மேல விடுறான். அந்த இடத்துக்கு உடனே ஹீரோயின் வந்து இந்த போலீஸை காப்பாற்ற முயற்சி பண்றான். இது என்ன மாதிரி விஷ அம்புனா, இது உடம்புல பட்ட உடனே 15 நிமிஷத்துக்குள்ள யாரையாவது மேட்டர் பண்ணி சுண்ணாம்பு அவுட் பண்ணலன்னா அவங்க கொட்டை பெருசாகி அப்படியே சுக்குநூறா வெடிச்சு அவங்க செத்து போயிடுவாங்க. அது மாதிரி ரொம்ப கில்மாவான ரொம்ப விசித்திரமான ஒரு விஷம். அந்த விஷத்தை அம்புல தடவிதான் போலீஸ்காரன் மேல விட்டுருக்கான். இதை எல்லாத்தையும் அவன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினும் இந்த போலீஸ்காரனை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றான். உங்களை ஏதாவது ஒரு மேட்டர் பங்களாவுக்கு நான் கொண்டு போறேன். அங்க நீங்க மேட்டர் பண்ணி சுண்ணாம்பை சிதற விடுங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு அது மட்டும்தான் வழி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, போலீஸ்காரன் சொல்றான், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆல்ரெடி 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. உங்க அப்பா சொன்ன மாதிரி என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பரவாயில்ல, என்னை பத்தி மறந்துரு. நீ உங்க வீட்டுக்கு போலீஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல, ஹீரோயினுக்கு அவரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு ரொம்ப யோசிக்கிறான். அவளோட கற்பை போனாலும் பரவாயில்ல, போலீஸ்காரனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஹீரோயின் பண்ற தியாகத்தை பார்த்து போலீஸ்காரன் அப்படியே மிரண்டு போறான்.
இதெல்லாம் வேணாமா உன் காதலனுக்கு தெரிஞ்சா அவன் மனசுடைஞ்சு போயிடுவான். என்ன காப்பாத்த வேணாம், என்ன விட்டுரு, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவளோட வாளை எடுத்து அவளோட உடம்புல இருக்கிற அந்த மேட்ரு கவசத்தை உடைக்கிறான். அதாவது இவ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இவளை யாரும் மேட்ரு பண்ணாம இருக்கிறதுக்காக இவங்க அப்பா, அதாவது அந்த மொட்டை போட்டு விட்ட மேட்ரு கவசத்தை இவ உடைச்சு அப்படியே தூர வீசுறான். இதெல்லாம் வேணாமா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நீ எனக்காக இப்படியெல்லாம் தியாகம் பண்ணாத அப்படின்னு அந்த போலீஸ் எவ்வளோ சொல்லியும் கேட்காம எகிரி அவன் மேல உட்காந்து அவனோட ஆயுதத்தை உள்ள வாங்கி ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்றேன். வாழ்வா சாவான்னு வரும்போது மேட்டர் அசிங்கம் இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க உயிரோடு இருந்தாதான் அந்த காட்டேரியை பிடிக்க முடியும். அதனால என்ன நல்ல மேட்டர் பண்ணுங்க, பல பல ஆங்கிள் ஷார்ட் போட்டு சீக்கிரம் சுண்ணாம்ப சிதற விடுங்க. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உங்க வேகத்தை அதிகரிச்சு நல்லாரிக்கி பிடிச்சி ஷாட் போடுங்க அப்படின்னு ஹீரோயின் போலீஸ்காரனை உற்சாகப்படுத்த அவரும் நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. நான் உயிரோட இருந்தாதான் கடமையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 5 நிமிஷத்துல அவர் சுண்ணாம்பு கக்கலன்னா அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரு. ஹீரோயினோட அப்பா சொன்ன மாதிரியே இவன் கொட்டையும் பெருசாயிட்டே போகுது. அது வீங்க வீங்க உள்ள நிறைய சுண்ணாம்பு இருக்கு அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். இதையெல்லாம் நீ எப்படிமா தாங்குவ அப்படின்னு இவன் ஹீரோயின் கிட்ட கேட்க, கொம்மால அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அடிச்சு ஊத்துங்க அப்படின்னு ஹீரோயின் பச்சை கொடி காமிச்சதும் இந்த போலீஸ்காரன் உச்சக்கட்டத்தை அடைஞ்சு டைனோசரும் கிங் காரங்கும் சேர்ந்து சத்தம் போடுற மாதிரி ஒரு சத்தத்தை போட்டுக்கிட்டு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எல்லாத்தையும் உள்ள கொட்டுறான். நொரைன்னு ஒரு அலை மாதிரி வந்து அது ஹீரோயினை மோதுனதும் அவங்க அப்படியே தூர போய் விட்டுறாங்க. மொட்டை ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ்காரனை நான் கொன்னுட்டேன், இனிமே அவன் தொல்லை நமக்கு இல்லை அப்படின்னு மருமக கிட்ட சொல்றான். அவளும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம மேட்ரு பண்ணிக்கிட்டே கொண்டாடுறான். மேல வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இவளை போட போற சந்தோஷத்துல மொட்டையும் வேக வேகமா மேல போறான். ஒரு மூலிகை தண்ணியை எடுத்து மொட்டைக்கு கொடுக்கறா. இதை குடிச்சுக்கிட்டு மேட்ரு பண்ணும்போது ரொம்ப மஜாவா இருக்கும். உங்க தம்பி ரொம்ப நேரம் நின்று பேசும், எத்தனை தடவை உச்சகட்டத்தை அடைஞ்சாலும் தம்பி திரும்பவும் அதே மாதிரியே நிற்கும் அப்படின்னு இவ சொல்ல சொல்ல மொட்டையும் அந்த மூலிகை தண்ணியை எடுத்து நிறைய குடிக்கிறான். இந்த ஜக்ல குடிக்கிறது பத்தலன்னு அதை சொட்டு சொட்டா காய் மேல ஊத்தி அதை அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறான். மாமனாருக்கு இப்பவே பயங்கரமா மூடாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை வச்சு நல்ல புழக்க வாசிக்க போறாருன்னு இவனும் நல்ல குஜாலா இருக்கிறான். அந்த மூலிகை தண்ணியை காயிலிருந்து அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டே அந்த இடத்துல கையை விட்டு நல்லா கிழுன்னு விளையாட ஆரம்பிக்கிறான். மூடேத்தி சூடேத்தி அதை நல்லா ஈரமாக்குறான். அதுக்கப்புறம் அந்த மூலிகை தண்ணியை குடிச்ச உடனே அவன் தம்பி பயங்கரமா நட்டுக்குது. ஏற்கனவே வந்து ரொம்ப பெருசா இருக்கும், இப்ப இந்த மூலிகை தண்ணியை குடிச்ச உடனே 4 மடங்கு பெருசா ஆயிடுது. வெறித்தனமா மேட்டர் போடணும்னு ஆசை வந்ததால் மருமகளை கண்ணா பின்னான்னு துரத்துறான். ஆனா அந்த பொண்ணு இவன் கையில சிக்கவே மாட்றான். இவன் பயங்கரமா கடுப்பாகி வா மேட்டர் பண்ணலான்னு கூப்பிடும்போது இந்த பொண்ணு சொல்றா, நீ குடிச்ச மூலிகை தண்ணி ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம், அதை குடிச்ச உடனே தம்பி நல்லா பெருசாகி கொட்டை நல்லா வீங்க ஆரம்பிக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல நீ யாரையாவது மேட்டர் பண்ணி கொட்டையில இருக்கிற சுண்ணாம்புலாம் அவுட் பண்ணனா அது இன்னும் பெருசாகி உன் கொட்டை வெடிச்சே நீ செத்து போயிடுவ. அதனால யாரையாவது போய் மேட்டர் பண்ண பாரு. டேய், மொட்டை இல்லைன்னா கொட்டை வெடிச்சு நீ சாவ போற அப்படின்னு மருமகன் சொன்னதும் மொட்டைக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. அப்பதான் இது ஒரு பொண்ணு இல்ல, இது ஒரு பேய், இது ஒரு காட்டேரி அப்படின்னு இந்த முட்டை புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே தம்பியும் கொட்டையும் அப்படியே பெருசாயிட்டே போகுது. இன்னும் 5 நிமிஷத்துல யாரையாவது மேட்டர் பண்ணி சுண்ணாம்பல் எல்லாம் அவுட் பண்ணலன்னா கொட்டை வெடிச்சே செத்து போயிடுவேன்ற பயத்துல அவன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை தேடுறான். எவ்வளவு தேடியும் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பொம்பளையும் வீட்டுல இல்ல. தினமும் கண்ணா பின்னான்னு மேட்டர் போடுற இவனுக்கு அவன் உயிர் பிழைக்கணும்னா மேட்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது அவன் வீட்டுல ஒரு பொம்பளை கூட இல்ல. வெறி பிடிச்ச நாய் மாதிரி அந்த வீடு ஃபுல்லா ஓடுறான். கொட்டை வேற பலூன் மாதிரி பெருசாயிட்டே போகுது. அவனால இந்த வலியை தாங்க முடியல. தம்பியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கிறான். அப்படி இருந்தும் அவனால இந்த வலியை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. தம்பி கொட்டையெல்லாம் சுக்குநூறா வெடிச்சு இந்த மொட்டை அங்கேயும் செத்து போறான். போலீஸ்காரனும் ஹீரோயினும் நல்லா மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அடிப்பாவி, எவ்வளோ நாளா நான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், என் கூட எல்லாம் மேட்டர் பண்ணாம இப்போ நேத்து பார்த்து இந்த போலீஸ்காரன் கூட மேட்டர் பண்ணியிருக்கியே அப்படின்னு ஹீரோ அப்படியே மனசு உடைஞ்சு போறான். இவன் இப்படியெல்லாம் மேட்டர் பண்ணுவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. மேட்டர் விஷயத்துல எந்த பொண்ணையும் நம்ப கூடாதுன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இவளுங்க எல்லாம் வெளியே பத்தினி மாதிரி நடிப்பாளுங்க, நல்ல சான்ஸ் கிடைச்சா எவன் கூட வேணாலும் மேட்டர் பண்ணுவாளுங்க அப்படின்னு வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிறான். அப்பதான் போலீஸ்காரன் எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கிறான்.
டேய் வாழ்வா சாவான்ற ஒரு பிரச்சனைடா, மேட்ரு பண்ணி சுண்ணாம்பு சிதற விட்டா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். என் உயிரை காப்பாத்த தான் உன் காதலி என் கூட மேட்டர் பண்ணா. மத்தபடி எங்களுக்கு இடையில் எதுவுமே கிடையாது. அவன் எப்பவுமே உன்னோட காதலி தான். நம்ம 3 பேரும் சண்டை போட ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த மேட்டர் காட்டேரிய பிடிக்க முடியும். அந்த காட்டேரிய எப்படியாவது பிடிச்சே தீரணும். இல்லனா அது எல்லார் கூடயும் மேட்டர் பண்ணி இந்த உலகத்தையே அழிச்சிரும். அதை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அந்த காட்டேரி உங்க அண்ணியோட உடம்புல தான் ஏறி இருக்கு. இன்னைக்கு நைட்டு அது உங்க 2 பேர் கூடயும் மேட்டர் பண்ண முயற்சி பண்ணும். அது கூட சேர்ந்து நீங்க 2 பேரும் மேட்டர் பண்ற மாதிரி சும்மா நடிச்சா மட்டும் போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. அந்த மொட்டை தலையன், அதாவது ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் செத்ததுல ஹீரோயினுக்கு பெருசா வருத்தமே இல்லை. அந்த போலீஸ்காரன் சொன்ன மாதிரியே இந்த காட்டேரி ஹீரோவை கரெக்ட் பண்ணி அவன் கூட மேட்டர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. இவளோட அழகுல மயங்கி ஹீரோவால அவன் தம்பியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடப்பார மாதிரி நட்டுக்கிட்டு நிக்கிறான். இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, என் புருஷனுக்கு மேட்டர் பண்ணவே தெரியாது. என்ன நல்லா போட்டு பதம் பார்த்து என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டது ஃபுல்லா என்னோட மாமனார் தான். அவரும் இப்ப இறந்து போயிட்டாரு. என் கூட கில்மா பண்ணி என்ன சந்தோஷமா வச்சுக்க இப்ப யாருமே இல்ல. தனிமையில நான் ரொம்ப ஏங்குறேன். என்ன சந்தோஷமா வச்சுக்க இங்க யாருமே இல்லையா? என் அழகை பார்த்து உன் தம்பி நட்டுக்கலையா? என்ன கொடுமையான வாழ்க்கை இது. இனிமே நான் யார்கிட்ட போவேன்? இனிமே யாரு என்ன பல பல ஆங்கிள் ஷார்ட் போட்டு துடிக்க விடுவா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா மூடாகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் போட்டு பதம் பார்க்கிறேன். உன் மாமனார்கிட்ட இருந்ததெல்லாம் சாதாரண தம்பி தான். என்கிட்ட இருக்கிறது இரும்பு தம்பி. அது சொர்க்கவாசலுக்குள்ள போய் ஃபேன் மாதிரி சுத்தம். தேவைப்படும் போது அதோட வாயிலிருந்து சில்லுன்னு காத்தெல்லாம் வரும். இந்த மேட்டரை நீ வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு இருட்டு ரூம்ல வச்சு மொரட்டு குத்து குத்த ஆரம்பிக்கிறான். இரும்பு தம்பியை வச்சு கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான். முன்னாடி பின்னாடி வாயில எல்லா இடத்துலயும் விட்டு நல்ல பதம் பார்க்கிறான். இரும்பு தம்பி பவிட் பண்ணதுக்கு அப்புறம் இவன் போடுற மேட்டர் இது. அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே தம்பி நல்ல ஃபேன் மாதிரி சுத்தி கண்ணாவுனான் ஷார்ட் போடுறான்.